அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் PGTRB சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபார் வீக்குக்கு வந்து பண்ணாக்கா 150 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு 75 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஃபோன்பே நம்பராக இருக்கட்டும், ஜிபே நம்பராக இருக்கட்டும், 9543351410 ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தாக்கா 4th வீக்குடைய செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த PGTRB எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது ஜாயின் பண்ணலனாக்கா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு வீடியோ லிங்க் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th வீக்கில் பார்த்துட்ருக்கோம். 4th வீக்கில் கிளாஸ் 2 பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தாக்கா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டெலிஜென்ஸோடைய இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 4th வீக்குடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் அதையும் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு, இன் கான்ட்ராஸ்ட் டு அனிமல், மேன் இஸ் கன்சிடர்ட் டு பி endowed with certain cognitive abilities that make him a rational being. அப்போ வந்து பண்ணாக்கா அனிமலை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் கிட்ட ஒரு சில காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்குது. he can reason, discriminate, understand, adjust and face new situation. ஸோ அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஹியூமனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா he can reason, discriminate, understand, adjust and face new situation. அப்போ ஒரு நியூ சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நியூ சுச்சுவேஷனை வந்து பண்ணாக்கா அவங்களால என்ன பண்ண முடியுது, அட்ஜஸ்ட் பண்ணது முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எல்லாமே அவங்களால பண்ண முடியுது. எதனால்? அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால. He is definitely superior to animal in all such aspects of behavior. ஸோ அப்போ எல்லா விதத்துலேயுமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தாக்கா அனிமலை விட ஹியூமன் பீயிங் அப்படின்றது சுப்பீரியராக இருக்காங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸ் themselves are not alike. அப்போ ஹியூமன் பீயிங்கும் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. தேர் ஆர் வைட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். அப்போ அனிமலை விட ஹியூமன் பீயிங் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே அதிகமாக இருக்காங்க, சுப்பீரியராக இருக்காங்க. ஆனால் ஹியூமன் பீயிங் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. எ டீச்சர் ஈஸிலி டிஸ்கவர் தீஸ் டிஃப்ரென்சஸ் அமாங் ஈஸ் பப்பிள். ஸோ அப்போ ஒரு டீச்சரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ண முடியுது. சம் லேர்ன் வித் அ குட் ஸ்பீட் வைல் அதர்ஸ் ரிமைன் லிகரிங் ஃபார் லாங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வேகமாக படிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. There are some who need only one demonstration for handling the tool properly, while for others even repeated individual guidance bring no fruitful result. There are some who need only one demonstration for handling the tool properly. அப்போது இங்கே இருக்கக்கூடியவங்களில் ஒரு சிலருக்கு என்ன பண்ண முடியுது, ஒரே ஒரு முறை டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தா போதும் அந்த டூலை அவங்க ஈஸியாக வந்து பண்ணாக்கா திறம்பட யூஸ் பண்ணுறாங்க. வைல் ஃபார் அதர்ஸ் ஈவன் த ரிப்பீட்டட் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் பிரிங் டு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். அவங்கக்கிட்ட வந்து பண்ணாக்கா நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கணும் அப்படின்னா மற்றவங்க ஒரு சிலர்கிட்ட அதை வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக அந்த டூல்ஸை பற்றி நம்ம அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பண்ண அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ண முடியும், அதிகமான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். What is it that causes one individual to be more effective in his response to a particular situation than another? ஸோ இங்கே வாட் இஸ் இட் தட் காசஸ் ஒன் இண்டிவிஜுவல் டு பி மோர் எஃபெக்டிவ் இன் இஸ் ரெஸ்பான்ஸ் டு எ பர்டிகுலர் சுச்சுவேஷன் தென் அனதர். அப்போ வந்து பார்த்தாக்கா ஒருத்தர் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தாக்கா மோர் எஃபெக்டிவாக இருக்காங்க தென் அனதர், இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது. எதனால் வந்து பார்த்தாக்கா இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தாக்கா மோர் எஃபெக்டிவாக இருக்காங்க. நோ டவுட்
interest, attitude, design knowledge and skills etc. count towards this achievement. அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர்கிட்ட எல்லா விதமான எஃபெக்டிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட வந்து பண்ணாக்கா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கும், டிசைன் நாலேஜ் அதிகமாக இருக்கும், ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள விட இவங்க வந்து பண்ணாக்கா எல்லா விதத்துலேயும் மோர் எஃபெக்டிவாக இருப்பாங்க. But still there is something that contributes significantly towards these varying differences. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில சின்ன சின்ன விஷயமும் இருக்குது, அதுவும் வந்து பண்ணாக்கா அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸுக்கு ரீசனாக இருக்குது. இன் சைக்காலஜி இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இன்டெலிஜென்ஸ். இன் சைக்காலஜியில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அவர் கிரேட் ரிஷிஸ் நேம்டு இட்ஸ் விவேகா. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஏன்ஷியன்ட் இந்தியாவில், பழங்கால இந்தியாவில் வந்து பண்ணாக்கா அவர் கிரேட் ரிஷிஸ், நம்ம முன்னால் அந்த ரிஷிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா விவேகா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, அந்த இன்டெலிஜென்ஸை அவங்க சொன்ன டேர்ம் வந்து விவேகா, இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்செப்ட் அண்ட் மீனிங். சின்ஸ் time immemorial attempt have been made to understand the meaning and the concept of intelligence. அப்போ இப்போ வரைக்கும் வந்து பண்ணாக்கா நிறைய அட்டம்ப்ட் மேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதோடைய கான்செப்டை வந்து பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய அட்டம்ப்ட்னா வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் பி acquainted with the concept and the meaning of intelligence by throwing light on the following aspects. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பி வந்து சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட் அபவுட் இன்டெலிஜென்ஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கன்செப்ஷன் அபவுட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். As discussed earlier in our day-to-day conversation, an individual is said to be intelligent in proportion to his success in general life situation. அப்போ வந்து பண்ணாக்கா டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணாக்கா நிறைய நம்ம பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து பண்ணாக்கா அவங்களுடைய வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அவங்க லைஃப்பில் வரக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பண்ண என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து பண்ணாக்கா அந்த ஈஸியாக வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ் இன்டெலிஜென்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் such success is question that has been attempted by psychologists in different ways, resulting in so many very different definitions. ஸோ வந்து பண்ணாக்கா அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த எஃபெக்டிவாக வந்து பண்ணாக்கா அந்த சுச்சுவேஷனில் வந்து பண்ண ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய டெஃபினிஷன் சொல்கிறாங்க. பிலோ வி கிவ் சம் ஆஃப் தீஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். வுட்வொர்த் அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா மார்க்யூஸ். அப்போ வுட்வொர்த் அண்ட் மார்க்யூஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டெலிஜென்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் மீன் இன்டலெக்ட் புட் டு யூஸ். It is the use of intellectual ability for handling a situation or accomplish any task. அப்போ வந்து பண்ணாக்கா வுட்வொர்த் அண்ட் மார்க்யூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் ஃபார் ஹேண்ட்லிங் எ சுச்சுவேஷன் ஆர் அக்கம்ப்ளிஷ் எனி டாஸ்க். அப்போ இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு டாஸ்க்கை எப்படி முடிக்கின்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெத்தடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது, வுட்வொர்த் அண்ட் மார்க்யூஸ். இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்தது வந்து பண்ணாக்கா ஸ்டர்ன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ஜென்ரல் கெப்பாசிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கான்சியஸ்லி டு அட்ஜஸ்ட் இஸ் திங்கிங் டு நியூ ரெக்குயர்மெண்ட். அப்போ வந்து பண்ணாக்கா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரல் கெப்பாசிட்டி. அது வந்து பண்ணாக்கா கான்சியஸாக அவங்களுக்கு தேவைப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூ ரெக்குயர்மெண்ட்டை வந்து பண்ணாக்கா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, நியூ சுச்சுவேஷனை வந்து பண்ணாக்கா ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது. இட் இஸ் ஜென்ரல் மென்டல் அடாப்டபிலிட்டி டு நியூ ப்ராப்ளம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ அந்த ஸ்டர்ன் சொல்கிறது வந்து பண்ணாக்கா ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மென்டல் அடாப்டபிலிட்டி டு நியூ ப்ராப்ளம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெர்மன். An individual is intelligent in proportion and he is able to carry on abstract thinking. An individual is intelligent in proportion and he is able to carry on abstract thinking. யார் சொல்கிறது அப்படின்னா டெர்மான் அப்படின்றவர்.
அடுத்தது வேக்னான் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் a capacity to learn and adjust to relatively new and changing conditions. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா வேக்னான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டேவிட் வெஸ்லர். ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் த அக்ரிகேட் or global capacity of an individual to act purposeful, to think rationally and to deal effectively with this environment. ஸோ இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வெஸ்லர். அடுத்தது அனலைசிஸ் ஆஃப் தீஸ் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை அனலைசிஸ் பண்ணுறது. Above we have given some definitions. More of such definition can be further be cited. All these definitions when taken separately give an incomplete picture because they partially emphasize that intelligence is ability to learn. அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுறோம். டு டீல் வித் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ டீல் வித் அப்ஸ்ட்ராக்ஷன். டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் டு அடாப்ட் டு நியூ சுச்சுவேஷன். அப்போ வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் வந்து இப்போ அடாப்ட் பண்ணுறது. நியூ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நியூ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறது. The definition given by Wessler seems to combine all the three viewpoints, but this definition too has come under criticism due to difference of opinion among psychologists. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, the definition given by Wessler seems to combine all the three viewpoints. அந்த த்ரீ வியூ பாயிண்ட்ஸை வச்சு யாரோட கம்பேர் பண்ணலாம், வெஸ்லருடைய டெஃபினேஷனோட கம்பேர் பண்ணலாம். Several attempts have been made to reach at some general agreement but in vain. However, British psychologists are said to have reached some measures or agreement regarding a suitable definition of intelligence. To them, intelligence consists of the ability. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணாக்க அந்த பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்க டு சி ரிலவெண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்ஜெக்ட் ஆர் ஐடியாஸ். அப்போது ரிலவெண்ட் ரிலேஷன்ஷிப் எதுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்ட்டுக்கும் ஐடியாஸுக்கும் இடையில் இருக்கும். டு அப்ளை தீஸ் ரிலேஷன்ஷிப் டு நோவல் சுச்சுவேஷன். டு அப்ளை தீஸ் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை எதோட வந்து பண்ணாக்கா எது பண்ணலான்னாக்கா நோவல் சுச்சுவேஷனோட இது பண்ணலாம். It lead to the conclusion that intelligent behavior can be divided into two categories, theoretical and practical, abstract and concrete. அப்போ வந்து இப்போ என்ன பண்ணலாம், it lead to the conclusion the intelligent behavior can be divided into two category. அப்போ அந்த intelligent behavior என்ன பண்ணலாம், ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பண்ணாக்கா தியரிட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல். அப்போ தியரிட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பண்ணாக்கா அப்ஸ்ட்ராக்ட் ஆர் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆர் வரணும் அண்டுன்னு கொடுத்துட்ருக்காங்க. The theoretical operations make an individual capable to face and solve the actual life problem and make adjustment to the environmental situation. அப்போ அந்த தியரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக் அன் இண்டிவிஜுவல் கேப்பபிள் டு ஃபேஸ் அண்ட் சால்வ் த ஆக்சுவல் லைஃப் ப்ராப்ளம். அப்போ ஆக்சுவலாக லைஃப்பில் வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து தியரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, மேட் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த என்வரன்மெண்டல் சுச்சுவேஷன். அந்த என்வரன்மெண்டல் சுச்சுவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. If we try to analyze the factor which determine the success of an individual activities, if we try to analyze the factor which determine the success of an individual activities, we can by all means say the cognitive or mental abilities have dominant role to play a success or failure. அப்போ வந்து பார்த்தாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து பார்த்தினாக்கா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினாக்கா சக்ஸஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து பார்த்தினாக்கா ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு மெயினாக இருக்கிறது வந்து பார்த்தினாக்கா காக்னேட்டிவ் அப்படின்னா மென்டல் எபிலிட்டிஸ் தான் வந்து பார்த்தினாக்கா அதுக்கு ரீசனாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஆஸ் ரெக்ஸ் அண்டு மெர்கிரிட் நைட் ஹவ் புட் it is the factor that common to all mental abilities. அப்போ வந்து பார்த்தினாக்கா இன்டெலிஜென்ஸ் ஆஸ் ரெக்ஸ்
இன்டெலிஜென்ஸ் ஆஸ் ரெக்ஸ் அண்ட் மேக்ரிட் நைட். அப்போ வந்து பண்ணாக்கா ரெக்ஸ் அண்ட் மேக்ரிட் நைட் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இஸ் த ஃபேக்டர் தட் இஸ் காமன் டு ஆல் மென்டல் எபிலிட்டிஸ். அப்போ எல்லா மென்டல் எபிலிட்டிஸுக்கும் காமனாக இருக்கிறதா வந்து பண்ணாக்கா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் அபவுட் இன்டெலிஜென்ஸ் கேன் எவர் be taken with the evolution of the task one performs, how he react and respond to the situation. அப்போ வந்து பாருங்க எப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒருத்தர் வந்து பாருங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். இன் திஸ் வே இஃப் we try to come to a practical ground we can define intelligence as follows. Intelligence consists of an individual those mental or cognitive abilities which help him in solving his actual life problem and leading a happy and well content life. அப்போ intelligence consists of an individuals those mental and cognitive abilities. யார் ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்கா அந்த மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க லைஃப்பில் வர எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஈஸியாக வந்து பண்ணாக்கா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், சால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணாக்கா ஹாப்பியாகவும் வெல் கண்டென்ட் லைஃபாகவும் வாழ்வாங்க அப்படின்றது. அடுத்தது சம் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் அபவுட் இன்டெலிஜென்ஸ். ஸோ வந்து பண்ணாக்கா என்னென்ன இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பண்ணாக்கா ஒரு 5 ஃபேக்ட் பார்ப்போம். த ரிலேஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வித் நேச்சர் அண்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ரிலேஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், த ரிலேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வித் நேச்சர் அண்டு நர்ச்சர். There have been a number of attempts on the part of psychologists to weight the relative importance of nature and nurture. The conclusion of their studies reveals that intelligence is product of heredity and environment. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த கன்க்ளூஷன் ஆஃப் தேர் ஸ்டடீஸ் ரிவர்ஸ் தட் இன்டெலிஜென்ஸ், அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாமெண்ட். அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்வாமெண்ட்னால் மட்டும் டிட்டர்மைன் ஆகிறதில்ல, ஹெரிடிட்டியும் டிட்டர்மைன் பண்ணுது. Both are necessary for the intellectual growth of individual and neither can be considered more important than the other. அப்போ வந்து பார்த்தா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், இது இம்பார்ட்டண்ட்டாக அது இம்பார்ட்டண்ட்டான்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது, அப்படி கன்சிடர் பண்ணவும் முடியாது. Next, distribution of intelligence. There are individual differences with regard to the distribution of intelligence in nature like wealth, health. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஹெல்த்து ஒருத்தருடைய வெல்த்து அதை பேஸ் பண்ணியும் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஆகும். The distribution is governed by the definite principle that state the majority of the people are average, a very few bright and few are dull. The majority of the peoples are average. அப்போது இந்த ஃபேக்டை பிரகாரம் சொல்லும்போது அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஆவரேஜாக இருக்காங்க, ஃபியூ ஆர் பிரைட்டாக இருக்காங்க, ஃபியூ ஆர் டல்லாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா ஒருத்தருடைய வெல்த் அண்ட் ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணாக்கா ஆவரேஜாக இருக்காங்க, ஃபியூ ஆர் வெரி பிரைட்டாக இருக்காங்க, ஃபியூ ஆர் டல்லாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா growth ஆஃப் இன்டெலிஜென்ஸ். As a child grows in age, so does his intelligence as shown by intelligence test. As a child grows in age, அப்போ ஒரு குழந்தை வந்து பண்ணாக்கா வயசு பிரகாரம் வளரும்போது ஸோ டஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் ஷோன் பை இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அப்போ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நவ் த கொஷின்ஸ் அரைஸ் ஆஸ் டு அட் வாட் ஏஜ் டஸ் திஸ் growth cease. அப்போ வந்து பண்ணாக்கா எந்த ஏஜில் வந்து பண்ணாக்கா இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஸ்டாப் ஆகும். த ஏஜ் ஆஃப் செசேஷன் ஆஃப் மென்டல் க்ரோத் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த மென்டல் க்ரோத் வந்து பண்ணாக்கா ஒவ்வொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து பண்ணாக்கா அது வேரி ஆகுது அதோடைய growth அப்படின்றது. However, in majority of the cases intelligence reaches its maximum somewhat at the age of 16 or 20 in an individual. அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் எப்போ வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா 16 வயசில் ரீச் ஆகிடுது, அப்படின்னா 20 ஏஜில். ஸோ இந்த 16 வயசு இந்த பாயிண்ட் வந்து பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க. After that, the vertical growth of intelligence cases, but horizontal growth, accumulation of knowledge and acquisition of skill continues through the lifespan of the individual.
ஸோ வெர்டிக்கல் க்ரோத்தாக இருந்தால் இந்த 16 or 20 ஏஜில் கம்ப்ளீட் ஆகிடுது. இதே வந்து பண்ணாக்கா ஹரிசாண்டல் க்ரோத்தாக இருந்தால் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் சேர்றதா இருக்கட்டும், அக்யூசியேஷன் ஆஃப் ஸ்கில் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் இண்டிவிஜுவல். அந்த பர்சனுடைய என்டையர் லைஃப் ஃபுல்லாகவே என்ன ஆகும், நாலேஜும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அந்த அக்யூசியேஷன் ஸ்கில்லும் கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா ஆட் ஆகிட்டே இருக்கும். எப்போது ஹரிசாண்டல் க்ரோத்தாக இருந்தால், வெர்டிக்கல் க்ரோத்தாக இருந்தால் 16 இயர்ஸ்லேயோ 20 இயர்ஸ்லேயோ ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணாக்கா ஸ்டாப், இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். அடுத்தது இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்ஸ் டிஃப்ரென்சஸ். வேரியஸ் ஸ்டடீஸ் ஹவ் பீன் கன்க்ளூடட் டு ஃபைண்ட் அவுட் இஃப் உமன் ஆர் லெஸ் இன்டெலிஜென்ட் தென் மென் அண்ட் வைஸ் வெர்சா. வேரியஸ் ஸ்டடீஸ் ஹவ் பீன் கன்க்ளூடட் டு ஃபைண்ட் அவுட் இஃப் உமன் ஆர் லெஸ் இன்டெலிஜென்ட் தென் மென் அண்ட் வைஸ் வெர்சா. அப்போ வந்து பண்ணாக்கா நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. மென் வந்து பண்ணாக்கா இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க உமனை கம்பேர் பண்ணும்போது. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமன்கிட்ட இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது மென்னை கம்பேர் பண்ணும்போது. ஒருத்தர் மென்கிட்ட அதிகமாக இருக்குன்றாங்க, ஒருத்தர் வந்து பண்ணாக்கா உமன் கிட்ட அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ ரெண்டு மெத்தட்லையுமே சொல்லியிருக்காங்க. த ரிசல்ட் ஆஃப் தீஸ் ரிசர்ச்சர்ஸ் ஹவ் பீன் எய்தர் வேஸ். அப்போ இது வந்து பண்ணாக்கா எய்தர் வேஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன் சம் ஆஃப் த கேசஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்சஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான சொல்லிக்கிற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, it is proper to think that difference in sex does not contribute towards the difference in intelligence. அப்போ வந்து பண்ணாக்கா செக்ஸை டிபெண்ட் பண்ணி இங்கே இன்டெலிஜென்ஸ் டிஃபர் ஆகிறது இல்லை. இன்டெலிஜென்ஸ் அண்டு racial or cultural differences. Whether a particular race, caste or cultural group is superior to other in intelligence, the hypothesis have been examined by many research workers. அப்போ வந்து பண்ணாக்கா whether a particular race or caste or cultural group is superior to other in intelligence. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் கல்ச்சுரல் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா மற்றவங்கள கம்பேர் பண்ணால் அவங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து பண்ணாக்கா ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இன் USA இட் ஹாஸ் பீன் burning ப்ராப்ளம் ஃபார் centuries. The result of earlier studies which considered the white to be superior race in comparisons to the Negroes have been questioned. The result in earlier studies which considered the white to be superior race in comparison to the Negroes. அப்போ வந்து பண்ணாக்கா இயர்லி ஸ்டடீஸை வச்சு சொல்லும் போது வந்து பண்ணாக்கா ஒயிட்டாக இருக்கிறவங்க வந்து பண்ணாக்கா அதிகமான இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க கம்பேர்ட் டு நீக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பண்ணாக்கா கொஷினாக இருக்குது. Now it has been established that intelligence is not the birthright of the particular race or group. அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ரேஸையோ இல்லை பர்டிகுலர் குரூப்பையோ டிபெண்ட் பண்ணது இல்லை. The bright and dull can be found in any race, caste or cultural group, and differences that are found can be explained in terms of environmental influences. அப்போ வந்து பண்ணாக்கா அங்கே பிரைட்டாக இருக்கிறதா இருக்கட்டும் டல்லாக இருக்கிறதா இருக்கட்டும் அது வந்து பண்ணாக்கா அந்த கல்ச்சுரல் குரூப்பை பேஸ் பண்ணியோ இல்லை ரேஸ் அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ கிடையாது, அது என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது misconception about intelligence. There are number of misconception prevalent about the nature and concept of intelligence. For the clarification, let us be clear about what is not meant by intelligence. So intelligence is not knowledge. Thought acquisition of knowledge depends to great extent on intelligence and vice versa. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நாலேஜ் கிடையாது. அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் டிஃபென்ஸ் எ கிரேட் எக்ஸ்டென்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் மெமரி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மெமரி கிடையாது. A very intelligent person may have a dull memory and vice versa. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கிட்ட வந்து பண்ணாக்கா மெமரி வந்து பண்ணாக்கா ரொம்ப டல்லாக இருக்கும், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். வைஸ் வெர்சான்றது ஆப்போசிட் ரியாக்ஷன், ஆப்போசிட்டாக. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் கேரண்டி அகெயின்ஸ்ட் அப்நார்மல் பிஹேவியர், பேக்வர்ட்னஸ், delinquency in spite of the fact that it is one of the major factor contributing towards achievement, adjustment and character formation.
Next வந்து பாருங்க theories of intelligence. With the help of definitions, we can be able to understand how intelligence operate or what type of behavior make us individual intelligent or inintelligent. But it is does not explain the structure of intelligence or other words the different component or element of intelligence. அப்போ இங்கே வந்து பாருங்க தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை சொல்கிறதுக்கு வந்து பாருங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கா, இன்டெலிஜென்ஸை எப்படி மெஷர் பண்ணணும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாருங்க நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பாருங்க அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ராபகேட்டட் பை சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் டைம் டு டைம் ஹவ் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஷின். அப்போ வந்து பாருங்க அந்த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து பாருங்க நிறைய சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாருங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. தீஸ் தியரிஸ் கேன் பி grouped under 2 heads, namely factor theories and cognitive theories. அப்போ வந்து பாருங்க இந்த இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபேக்டர் தியரினும் காக்னேட்டிவ் தியரிஸ்னு வந்து பாருங்க 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பாருங்க ஃபேக்டர்ஸ் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பாருங்க அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பாருங்க கிளாஸ் 2 இன்டெலிஜென்ஸுக்கான டெஃபினிஷன், அதுக்கான ஃபேக்டர்ஸ், இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.